Okay, sorry for that. ஓகே, ஸோ ஜென்ரலாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டி பிளாக்ல இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க இட்ஸ் ஹேவிங் எ மெட்டாலிக் கேரக்டர். எல்லாத்துக்குமே மெட்டாலிக் கேரக்டர் தான் இருக்க போகுது. ஷோஸ் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜென்ரல் மெட்டல்ஸ். இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டாலிக் பாண்ட் வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னாக்க நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா strength of metallic bond directly proportional to number of unpaired electrons. ஓகேவா? ஸோ இதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இதில் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குரோமியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்துட்டு ஜிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிங்க் இஸ் அ சாஃப்ட் மெட்டல். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ குரோமியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்டாமிக் நம்பர் இஸ் 24. ஸோ 3d4 4s2. ஸோ டியில் உங்களுக்கு 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு 5 பாக்ஸ் போடலாம். ஏன்னா டியில் 5 பாக்ஸ் தானே. 1 2 3 4 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதே நீங்கள் ஜிங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் அட்டாமிக் நம்பர் இஸ் 30. கான்ஃபிகரேஷன் 3d10 4s2. ஸோ டியில் உங்களுக்கு 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ 10 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 எல்லா எலக்ட்ரான்ஸுமே பேர்டா இருக்கு. அப்போ நாங்க இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இருக்கும், நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எப்ப அதிகமாகுதோ அப்பதான். அப்ப இங்க உங்களுக்கு 0 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எங்க அதிகமா இருக்கோ அந்த இடத்துல தான் மெட்டாலிக் கேரக்டரும் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் இதை எடுத்துக்கோங்க. ஸோ அதனாலதான் குரோமியம் வந்துட்டு ஹார்டஸ்ட் மெட்டல்னு சொல்றாங்க. வந்துட்டு சாஃப்ட் எல்லாமே அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் தான். இப்போ அதே மாதிரி தான் இவங்களையுமே சொல்லணும். விச் மீன்ஸ் நம்ம மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட்ல இப்போ டங்ஸ்டன் இருக்கு, மெர்க்குரி இருக்குன்னா ஏன் டங்ஸ்டன் வந்துட்டு ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட்னா அங்க அந்த இடத்துல அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஹையரா இருக்கும். அவ்வளவுதான். அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ்ங்கிறது தனித்தனியா எலக்ட்ரான்ஸை பத்தி நம்ம பேசுறது. ஓகேவா? இப்போ சப்போஸ் வந்துட்டு இந்த மாதிரி தனித்தனியா இருக்கணும். ஓகேவா? இதுதான் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன். என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன். என்தால்பி ஆஃப் அட்டாமைசேஷன்னா ஒரு ஆட்டமை நம்ம பிரேக் பண்ணும்போது என்தால்பினாலே நத்திங் பட் ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி தான். ஓகேவா? ஹீட். அதான் ஹீட்டுக்கு இன்னொரு பேர் தான் நம்ம என்தால்பின்னு சொல்லுவோம். ஹீட்டுக்கு ஜென்ரலா வந்துட்டு எனர்ஜின்னு சொல்லுவோம். ஓகேவா? பட் கொஞ்சம் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா அதை என்தால்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன்னா யூஸ்வலா வந்துட்டு ஒரு ஆட்டமை நம்ம பிரேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆட்டத்துல இருந்து உங்களுக்கு ஹை டைப் ஆஃப் எனர்ஜி வந்துட்டு வெளியில விடும். அப்போ நம்ம டோட்டலா உள்ள டி பிளாக் எலமெண்ட்ஸ்ல எதுக்கு வந்துட்டு என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் ரொம்ப ஹையரா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எதுக்கெல்லாம் ஸ்ட்ராங் மெட்டாலிக் பாண்ட் இருக்கும். ஓகேங்களா? எதுக்கெல்லாம் ஸ்ட்ராங் மெட்டாலிக் பாண்ட் இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஹையஸ்ட் என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் இருக்கும். இப்ப நம்ம குரோமியம் பார்த்தோம், ஜிங்க் பார்த்தோம். இப்ப இருக்கிறதுலே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க குரோமியம் தான் ஹார்டஸ்ட் மெட்டல்னு பார்த்தோமா. இப்ப குரோமியத்துக்கு தான் என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் ஹையரா இருக்கு கம்பேர்ட் டு ஜிங்க். சரியா? ஸோ இப்போ நம்ம இங்க என்ன எழுதணும் அப்படின்னா இப்படி எழுதிக்கோங்க. they have strong metallic bond. They have strong metallic bond due to which they have high enthalpy of atomization. High enthalpy of atomization.
சரியா? ஸோ இந்த மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கணும். சரியா? ஓகே, குட். இப்போ அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜியை பத்தி படிச்சிடலாம். நெக்ஸ்ட் அடுத்தது அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜினாக்க ஒரு ஆட்டத்தை நம்ம என்ன பண்றோம்னாக்க அயானா மாத்துறோம். ஒரு ஆட்டத்தை அயானா மாத்துறோம். அதுதான் வந்து நம்ம அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலா வந்துட்டு பாத்தீங்கன்னா எஸ் அண்ட் பி பிளாக்கை கம்பேர் பண்றோம். எஸ்ஐயும் பி பிளாக்கையும் கம்பேர் பண்றோம். அதுல எஸ் பிளாக்குக்கு வந்துட்டு அதிகமா இருக்கு அயனைசேஷன் எனர்ஜி கம்பேர் டு பி பிளாக். என்ன ரீசன்னா எஸ் பிளாக்ல எலக்ட்ரான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால அதுல இருந்து எலக்ட்ரான்ஸை நம்ம ஈஸியா எடுத்துடலாம். பட் பி பிளாக்ல அப்படி கிடையாது. ஓகேவா? அந்த இடத்துல கொஞ்சம் லெஸ்ஸா தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. கம்பேர் வித் எஸ் அண்ட் பி பிளாக் ஆஃப் எலமெண்ட்ஸ், இதை கம்பேர் பண்ணும்போது எஸ் பிளாக் ஹேஸ் more ionization energy than P block. ஓகேயா? ஸோ இதுல பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, அயனைசேஷன் எனர்ஜி, அது ஐன்னு சொல்றேன், எப்ப இன்க்ரீஸ் ஆகும்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஓகேவா? இதுதான் சொல்றாங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது ஜிங்க், கேட்மியம், மெர்குரி இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹை அயனைசேஷன் எனர்ஜியா இருக்கும். இதெல்லாம் என்ன ரீசன்னா, ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ். ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ். ஏன் ஜிங்க், கேட்மியம், மெர்குரிக்கெல்லாம் வந்துட்டு ஹையரா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலா நம்ம இதுக்கு என்ன மீனிங் சொல்றோம்? ஜிங்க், கேட்மியம், மெர்குரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆர்பிட்டால்ஸ் எனக்கு எப்படி இருக்கு? ஃபுல்லி ஃபில்டா இருக்கு. ஸோ தட் இஸ் த ரீசன். ஓகே, இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் அடுத்த கான்செப்ட் அலாய் ஃபார்மேஷன். ஸோ அலாய் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அலாய் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க ரெண்டு மெட்டலை நம்ம ஒன்னா சேர்க்கிறோம். ஓகேவா? யூஸ்வலா ஒரு மெட்டல் இருந்தாலே அதுக்கு மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும். பட் அதே வந்துட்டு இன்னொரு மெட்டலை நம்ம சேர்க்கும் போது விச் மீன்ஸ் ஹோமோஜீனியஸ். இப்போ ஒரு மெட்டலுங்கிறது தட் இஸ் நத்திங் பட் ஒரு சாலிடு தான் இல்லையா? அப்போ ஒரு ரெண்டு சாலிட் மெட்டலை சேர்க்கும் போது அது எனக்கு ஒரு டைப் ஆஃப் அப்ளிகேஷன் எனக்கு தருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் பிராஸ். பிராஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காப்பரும் ஜிங்க்கும் சேர்ந்துருக்கும். அது ஒரு அலாய். ஓகேவா? அந்த அலாயின்னு சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே நம்மளுக்கு டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ல இருந்து வர்றதுதான். இப்போ அதே வந்துட்டு பிரான்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காப்பரும் டின்னும் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு மெட்டல்ஸுமே நம்மளுக்கு கலந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து திஸ் இஸ் அலாய் டைப்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு இது நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அலாய்ஸ் ஆர் homogeneous